எல்லாருக்கும் ஹாய், நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடிங் இன் தமிழ். பெஞ்சமின் கிரஹாம் எழுதின தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கோட சாப்டர் 5 ஓட சம்மரியை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல ஆத்தர் ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் காமன் ஸ்டாக்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸோட சம்மரி வீடியோ நம்மளோட சேனல் அவைலபிளா இருக்கு. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சாப்டர் 5 கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் ரெகுலரா பார்க்க. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த புக்கை படிச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். அண்ட் நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசரோ இல்ல ரிசர்ச் அனாலிசிஸ்டோ கிடையாது. பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நடுவுல எங்கேயாவது நான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அதை எந்த வகையிலும் ஒரு ரெக்கமெண்டேஷனாவோ சஜஷனாவோ எடுத்துக்க வேணாம். அது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாப்டர் 5 டிஃபென்சிவ் இன்வெஸ்டரும் காமன் ஸ்டாக்ஸும். காமன் ஸ்டாக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுனால நமக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுல இருந்து ஆர்த்தர் இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறாரு. இந்த புக்கோட முதல் எடிஷன்லயே எல்லாரோட போர்ட்ஃபோலியோலயுமே கண்டிப்பா ஏன் ஒரு நல்ல காமன் ஸ்டாக் இருக்கணும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. பட் அந்த டைம்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் காமன் ஸ்டாக்க ரொம்ப ரிஸ்கான ஒரு அசெட்டா தான் பார்த்தாங்க. ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் 1946ல இருந்த ஒரு ஹை பிரைஸ்ல இருந்து பயங்கரமா பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஃபால் ஆகி இருந்தது. பட் இந்த ஃபாலோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்காம நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நிறைய குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரியான மார்க்கெட் ஃபால் டைம்ல நல்ல ஒரு பெட்டரான பிரைஸுக்கே நமக்கு கிடைக்கும். பட் இருந்தாலும் பீப்புள்ஸுக்கு காமன் ஸ்டாக்ஸ் மேல ஒரு கான்பிடென்ட்டே இல்லாம இருந்தது. அதுல இருந்து ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிச்சுவேஷன் அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. ஸ்டாக்ஸோட பிரைஸ் எல்லாம் பயங்கரமா பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு. இப்ப மக்கள் எல்லாருமே காமன் ஸ்டாக் அப்படிங்கிறது ரொம்ப சேஃப் ஆனதுதான், இதுல நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நம்ம ரொம்ப ஹை பிரைஸ் கொடுத்து வாங்கணும் அப்படின்னா அது அதுல இருக்கிற ரிஸ்க் இன்னுமே ஜாஸ்தி ஆக்கும். காமன் ஸ்டாக்ஸ் நம்ம பை பண்றதன் மூலமா ரெண்டு முக்கியமான அட்வான்டேஜஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. நம்பர் 1, இன்ஃபிளேஷனுக்கு எதிராக இது ஒரு பாதுகாப்பா செயல்படும். இன்ஃபிளேஷனை தமிழ்ல பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பயன்படுத்துற பணத்தோட மதிப்பு அப்படிங்கிறது நாள் ஆக ஆக பாத்தீங்கன்னா கம்மியாயிட்டே வரும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் என்ன விலை அப்படின்றத பாருங்க. இன்னைக்கு ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை என்னன்னு பாருங்க. சேம் குவான்டிட்டி தான், பட் அதை வாங்குறதுக்கு நம்ம மோர் மணி இன்னைக்கு யூஸ் பண்றோம். இதுக்கான காரணம் நம்ம யூஸ் பண்ற மணியோட ஆக்சுவல் வேல்யூ அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. இதான் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது எல்லா நாட்டிலுமே காமனா நடக்கிற ஒரு விஷயம் தான். இதை யாராலையும் தடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் மட்டும் தான் பண்ணுவாங்க. சோ ஒரு இன்வெஸ்டரா அந்த இன்ஃபிளேஷனை சமாளிக்கிறதுக்கு காமன் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இன்ஃபிளேஷன் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக்ஸோட growth ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ அப்படி இருந்துட்டாலே நமக்கு இன்ஃபிளேஷனை தாண்டி சம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். பட் ஆனா பாண்ட்ஸ்ல அந்த விஷயத்தை நம்மளால எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன்லாம் அதுல இருக்காது. நம்பர் 2, லாங் டேர்ம்ல பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவிலான ரிட்டர்ன்ஸ் ஸ்டாக்ஸால ஜெனரேட் பண்ண முடியும். ஹிஸ்டாரிக்கலி நம்ம டேட்டாஸை செக் பண்ணி பார்த்தாலே இதுக்கு ஏகப்பட்ட ப்ரூஃப்ஸ் இருக்கு. அதுலயும் நம்ம பாண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது எப்பவுமே இந்த ரேஸ்ல ஸ்டாக்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கு. பாண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது டிவிடெண்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தர் சொல்றாரு. பட் ஆனா இது எல்லா ஸ்டாக்லயும் எல்லா நேரங்களையும் பாத்தீங்கன்னா இருக்காது. அண்ட் கம்பெனிஸ் அவங்க சம்பாதிக்கிற ப்ராஃபிட்டையும் அவங்களோட பிசினஸ்ல திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்றப்போ அந்த ஸ்டாக்கோட பிரைஸும் பாத்தீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். சோ இது ரெண்டுமே நமக்கு காமன் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதன் மூலமா கிடைக்கிற ப்ராஃபிட்ஸ். இதுல டிவிடெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா காமன் ஸ்டாக்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஒரு சில ஸ்டாக்ஸ்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஒரு சில ஸ்டாக்ஸ்ல ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஆனா அதே மாதிரி எல்லா ஸ்டாக்கோட பிரைஸுமே லாங் டேர்ம்ல கண்டிப்பா ஏறதான் செய்யும் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அது அந்த கம்பெனி எப்படி பிசினஸ் பண்றாங்க, அந்த இண்டஸ்ட்ரி, எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு. இந்த ரெண்டு அட்வான்டேஜஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால தான் பாண்ட்ஸை விட ஸ்டாக்ஸால லாங் டேர்ம்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. பட் ஆனா இந்த பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை ஒரு கரெக்டான பிரைஸ்ல நம்ம பை பண்ணியிருக்கணும். இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை நம்ம ஒரு ஹை பிரைஸ் கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம பார்த்த ரெண்டு அட்வான்டேஜஸும் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்காமலே போயிடும். ஏன்னா இப்போ ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல டிவிடெண்ட் அவங்க பே பண்ணாம போலாம், இல்ல டிவிடெண்ட் ரொம்ப கம்மியா பே பண்ணலாம். பிளஸ் அந்த இடத்துல அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கம்மியாகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி டைம்ல ஹை பிரைஸ் கொடுத்து அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் பண்றோமோ இல்லையோ நம்ம லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதே விஷயம் எக்ஸாக்ட்டா 1929ல ஸ்டாக் மார்க்கெட்ல நடந்தது. இதே மாதிரியான ஒரு சம்பவம் 1929ல நடந்துச்சு. அப்ப நடந்த ஒரு ஹியூஜ் மார்க்கெட் கிராஷ்ல இருந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகிருக்கு. 1957ல இருந்தே ஸ்டாக்ஸோட டிவிடெண்ட் ஈல்ட் அப்படிங்கிறது பாண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாயிட்டு இருந்துச்சு. பிகாஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஹையர் வேல்யூல ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுனால இந்த அளவுக்கு ஹையர் பிரைஸ்ல இருக்கிறப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்ஃபிளேஷனை பீட் பண்றதுக்கோ இல்ல இன்னும் அந்த ஸ்டாக்கோட வேல்யூ அதிகமாகிறதுக்கோ ஆன வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பட் எது எப்படி இருந்தாலுமே ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோல ஒரு பார்ட் அவர் காமன் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. இதுக்கு காரணம் காமன் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது கிடையாது. பட் மத்த அசெட்ஸை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா இதுலயே நம்ம பார்த்த நிறைய இன்சிடென்ட்ஸ்லயே இது அப்படியே மாறி மாறி நடந்திருக்கு. ஒரு நேரம் பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் ஆஹா ஓஹோ அப்படின்னு பேசுற அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்திருக்கு.
ஒரு நேரங்கள்ல பாண்ட்ஸே இதுக்கு தேவலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட பாத்தீங்கன்னா மார்க்கெட் இருந்திருக்கு. இதனாலதான் நம்ம இன்வெஸ்ட் பண்றப்போ டைவர்சிபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்கு. ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் காமன் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னா இந்த 4 ரூல்ஸை செக் பண்ணணும். அண்ட் இந்த ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாவே இருக்கும் ஃபாலோ பண்றதுக்கு. நம்பர் 1, டைவர்சிபிகேஷன் பண்ணணும், பட் ரொம்ப பண்ணிடக்கூடாது. இந்த ரூல் படி நம்மளோட போர்ட்போலியோல எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூல்ஸை கொடுக்கிறார் ஆர்த்தர். அதுல மினிமம் பாத்தீங்கன்னா 10, அதாவது 10 அண்ட் எபோவ் பாத்தீங்கன்னா இருக்கணும். 30 ஆர் பிலோ பாத்தீங்கன்னா இருக்கலாம். ரொம்ப அதிக நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அப்படி பண்றப்போ நம்ம போர்ட்போலியோவை அது இன்னுமே காம்ப்ளிகேட் ஆகும். அண்ட் அதை மெயின்டைன் பண்றதும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். சோ அதனால அளவான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா நல்லது. ரெண்டாவது, நம்ம சூஸ் பண்ற கம்பெனி அப்படிங்கிறது லார்ஜ், prominent, conservatively financed கம்பெனியா இருக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நல்ல பெரிய, நிறைய பேருக்கு தெரிஞ்ச, ஃபைனான்சியலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான கம்பெனியா அது இருக்கணும். அண்ட் இத பத்தி தனியாவே ஒரு டாபிக்ல நம்ம இந்த சாப்டரோட கடைசியில டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். நம்பர் 3, அந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஹிஸ்டரியா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த ரூல்ஸ் படி அந்த குறிப்பிட்ட கம்பெனி லாங் டேர்முக்கு பாத்தீங்கன்னா டிவிடெண்ட கண்டினியூஸா பே பண்ணி இருக்கணும். அதுலயும் குறிப்பா மார்க்கெட் வந்து ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கிறப்ப கூட பாத்தீங்கன்னா டிவிடெண்ட்ஸ் பே பண்ணி இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா இதை செக் பண்றப்போ டிவிடெண்ட் பேமெண்ட்ல எந்த அளவுக்கு அந்த கம்பெனி கன்சிஸ்டன்டா இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்ல 1971ல டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ்ல இருந்த கிட்டத்தட்ட எல்லா கம்பெனியுமே இந்த ரூல்ஸை பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. ஒரு ஸ்டாக்கை என்ன பிரைஸ் கொடுத்து நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிமிட் ஆர்த்தர் கொடுத்திருக்காரு. இதுக்கு மெயினா நம்ம அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பர் ஷேரை வந்து செக் பண்ண போறோம். அதுலயும் 2 விஷயத்தை பார்க்கணும். ஒன்னு, அந்த கம்பெனியோட லாஸ்ட் 7 வருஷத்தோட ஏர்னிங்ஸ் பர் ஷேரோட ஆவரேஜ் வேல்யூ. அந்த வேல்யூவை 25 டைம்ஸ் ஆக்கணும் அப்படின்னா என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டுக்கும் கம்மியா கொடுத்துதான் அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கணும். ரெண்டாவது, ரொம்ப ரீசெண்டான அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பர் ஷேரோட 20 டைம்ஸுக்கும் கம்மியான அமௌண்ட் கொடுத்துதான் நம்ம அந்த ஷேரை வாங்கணும். சோ இதை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கன்சிடர் இப்போ ஒரு ஏபிசி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. அந்த கம்பெனியோட லாஸ்ட் 7 வருஷத்தோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வேல்யூவையும் ஆட் பண்ணி அதோட ஆவரேஜ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ அது வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி 5.33 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இப்போ இதோட 25 மடங்குனா 25 into 5.33 நம்ம போட்டோம் அப்படின்னா 133.25 அப்படின்னு வரும். சோ அப்ப நம்ம வாங்குற ஷேரோட பிரைஸ் அப்படிங்கிறது 133.25 விட கம்மியா இருக்கணும். அண்ட் செகண்ட் லிமிட் என்ன அப்படின்னா ரொம்ப ரீசெண்டான டேட்டா. இப்ப ரீசெண்டா இருக்கிற டேட்டா வந்து ஒரு 6.20 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட 20 மடங்கு அப்படிங்கிறது 124. அப்ப 124 அப்படிங்கிற அமௌண்ட்டுக்கு கம்மியா தான் அந்த ஷேரோட பிரைஸ் இருக்கணும். சோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூல இருக்கிறதுலே கம்மியான வேல்யூவை தான் நம்ம லிமிட்டா செட் பண்ணிக்கணும். சோ அதன்படி பாத்தீங்கன்னா 124 அப்படிங்கறது தான் அந்த லிமிட். சோ இப்போ அந்த ஏபிசி அப்படிங்கிற ஸ்டாக்கோட ரேட் அப்படிங்கிறது 124 அப்படிங்கிற ரேட்டுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா சோ கிரஹம் சொல்ற மாதிரி அது ஒரு சேஃபான ரேஞ்ச்ல இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். மத்த ரூல்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த 4th ரூல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ். இந்த ரூல்ஸை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச நிறைய பாப்புலரான ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனிஸே பாத்தீங்கன்னா இந்த கிரைட்டீரியாவை மீட் பண்ணாது. அதுலயும் குறிப்பா நிறைய growth ஸ்டாக்ஸால இந்த கிரைட்டீரியாவை மீட் பண்ணவே முடியாது. இந்த சாப்டர்லயே பின்னாடி ஆர்த்தர் ஏன் இந்த ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை கொடுத்திருக்காரு அப்படிங்கறத பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சோ அப்ப நமக்கு புரியும் நம்ம ஏன் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. growth stocks and defensive investor, ஒரு கம்பெனியோட earnings per share அப்படிங்கிறது மத்த கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா grow ஆகுது அப்படின்னா ஆனா அதே நேரத்துல ஃபியூச்சர்லயும் இதே மாதிரியான growth எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அதான் growth stocks அப்படின்னு சொல்லுவாங்க. சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 10 வருஷத்துல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது டபுள் ஆகிரும். அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது 20,000 ஆகிருக்கும். சோ இதுக்கு அர்த்தம் அந்த ஸ்டாக்ஸோட growth ரேட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 7.1% அளவுக்கு இருந்திருக்கும். அண்ட் இந்த ரேட் வருஷம் காம்பவுண்ட் ஆகி 10 வருஷத்துல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே டபுள் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வாங்கி ஹோல்ட் பண்றது ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். ஆனா இதே ஸ்டாக்ஸை நீங்க ஹை பிரைஸ் கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்படி இருக்காது. growth ஸ்டாக்ஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையே நார்மலாவே இந்த ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். அதாவது அந்த கம்பெனிஸ் இப்ப எவ்வளவு earn பண்றாங்களோ அதை விட அதிக அமௌண்ட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த ஷேர்ஸ் அப்படிங்கிறது ட்ரேட் ஆகும். ஏன்னா இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி நிறைய ஸ்பெகுலேட்டர்ஸ்க்கும் சரி ஒரு ஃபேவரட்டான ஒரு சாய்ஸ். சோ அதனால growth ஸ்டாக்ஸ்ல அதிக அளவிலான ஸ்பெகுலேட்டிவ் ரிஸ்க் இருக்கு. அதனால இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம சக்சீட் ஆகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இதுக்கு ஆர்த்தர் 2 உதாரணம் கொடுக்கிறாரு. ஒன்னு IBM, ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்பெனி அண்ட் அமெரிக்காவோட டாப் growth ஸ்டாக்ஸ்ல இதுவும் ஒன்னு. அண்ட் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதிக அளவிலான ப்ராஃபிட்ஸ் அதுல முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ் கொடுத்திருக்கு. அப்படி இருந்தாலுமே 1961ல இருந்து 62க்குள்ள ஒரு 6 மாசத்துக்குள்ள கிட்டத்தட்ட அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது 50% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. அண்ட் இதே மாதிரியான ஒரு விஷயம் 1969 70கள்லயும் நடந்திருக்கு. ரெண்டாவது டெக்ஸ்டைல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துல $5 அப்படிங்கிற ஸ்டாக் பிரைஸ்ல இருந்து
$256 அப்படிங்கிற ஸ்டாக் பிரைஸுக்கு இந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ ஏறி இருக்கு. அண்ட் இந்த பீரியட்ல அந்த கம்பெனி டிவிடெண்ட் பே பண்ணதே கிடையாது. ஆனா அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் $0.4 இருந்து $3.91 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சோ ஏர்னிங்ஸோட growth ரேட்டையும் ஸ்டாக் பிரைஸோட growth ரேட்டையும் கம்பேர் பண்ணும்போது ஏர்னிங்ஸோட growth ரேட்டை விட 5 மடங்கு அதிகமா அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ இருந்திருக்கு. நிறைய பாப்புலரான ஸ்டாக்ஸ்ல இப்படி நடக்கிறது காமன் தான். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வாங்க ஆர்வமா வருவாங்க. பிரைஸை செக் பண்ண மாட்டாங்க, ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் இதை வாங்குறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சே சரி நம்மளும் வாங்குவோம் அப்படின்னு நினைச்செல்லாம் கூட பாத்தீங்கன்னா வாங்குவாங்க. பட் அதுக்கப்புறம் 2 வருஷத்துல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50% அப்படிங்கிறது கம்மியாச்சு. ஆனா ஸ்டாக்கோட பிரைஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80% குறைஞ்சது. $256 இருந்து $49 ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது கம்மியாச்சு. சோ இதுல இருந்தே நம்மளால தெளிவா பார்க்க முடியுது growth stocks அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அன்சர்டைனானது அண்ட் இதுல எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறது. இதுல கரெக்டான ஸ்டாக்கை சூஸ் பண்ணி கரெக்டான டைம்ல கரெக்டான பிரைஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் அப்படி ப்ராஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டான டைம்ல அதே மாதிரி அந்த ஸ்டாக்கையும் செல் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஃபால் ஆச்சு அப்படின்னா பண்ண ப்ராஃபிட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போயிடும். பட் ஒரு ஆவரேஜ் இன்வெஸ்டருக்கு அதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு டிசிஷன். ஏன்னா இவ்வளவு லாபத்தை பார்த்துட்டு அதுலயே முடிச்சுக்கலாம். ஏன்னா இன்னும் ஏறிடுச்சு அப்படின்னா நான் லாபத்தெல்லாம் விட்டுட்டு வர மாதிரி இருக்குமே அப்படின்னு நினைச்சு நல்ல ரேட் ஏறினதுக்கு அப்புறம் அந்த செல் பண்ணணும் அப்படிங்கிற மனசு வரவே வராது, ஈவன் ப்ராஃபிட்லயே இருந்தா கூட. சோ அதனால இந்த மாதிரியான பாப்புலரான ஸ்டாக்ஸ் ரொம்ப பிரபலமா இருக்கு, நிறைய பேர் அதை பத்தி பேசுறாங்க. அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப அன்பாப்புலரா இருக்கிற மாதிரியான கம்பெனிஸ் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அண்ட் அதோட ஏர்னிங்ஸோட growth ரேட்டுமே ரீசனபிளா இருந்தாலே ஓகே தான். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே அன்பாப்புலரா இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்ல கம்மியா தான் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு சேஃபான சாய்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னும் இதை பத்தி டீடைல்டா நம்ம போர்ட்ஃபோலியோ செலக்ஷன் டாபிக்ல பார்க்கலாம். நம்ம போர்ட்ஃபோலியோவை எப்ப நம்ம மாத்தலாம்? ரெகுலரா நம்மளோட போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்றது அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு நல்ல ஹேபிட். ஏன்னா அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம போர்ட்ஃபோலியோல ஏதாவது நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரணுமா, ஏதாவது அசெட்டை நம்ம வந்து செல் பண்ணணுமா, இல்ல நியூவா ஆட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான டிசிஷன்ஸ் எல்லாம் நம்மளால எடுக்க முடியும். அண்ட் இந்த போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்றதன் மூலமா ஸ்டில் இன்னும் இது நம்மளோட கோலுக்கு ஏத்த மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த மாதிரியான ரிவ்யூஸ் தான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க கிளைண்ட்ஸ்க்கு பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட மெயின் வேலையே இதுதான். அண்ட் இப்பெல்லாம் புரோக்கரேஜஸே இந்த மாதிரியான சஜஷன்ஸ் எல்லாம் ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. ஏன்னா இப்ப நம்ம பண்ற ட்ரேட்ல இருந்து அவங்க கமிஷன்ஸ் earn பண்ணிக்கிறதுனால அந்த சர்வீஸை வந்து அவங்க ஃப்ரீயாவே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சில கம்பெனிஸ் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்க்கு செப்பரேட்டா ஃபீஸ் கூட பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோவை நம்ம ரிவ்யூ பண்ணிரணும் ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டரா. ஜஸ்ட் லைக் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணப்ப பண்ண மாதிரியே இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணி இதை சேஞ்சஸ் பண்ணணுமா வேணாமா, என்னோட கோலை அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் என்னால தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னா நான் ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸை கேட்கலாம். பட் மேக் ஷூர் நம்ம யார்கிட்ட அட்வைஸ் கேட்கிறோமோ அவங்க வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளா இருக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு அதிகமா கமிஷன் கிடைக்கிற மாதிரி இல்ல அவங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அசெட்டை நம்ம தலையில கட்டிட்டு போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அது மாதிரி நீங்க ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு அட்வைஸ் கேட்கறதுக்கு முன்னாடி மேக் ஷூர் நம்ம என்ன ரூல்ஸ் பேஸ் பண்ணி ஏற்கனவே நம்ம இந்த போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணிருக்கோம், அதாவது ஆர்த்தர் சொல்லி கொடுத்திருக்காரு இல்லையா அந்த 4 ரூல்ஸ், அதை கிளியரா உங்ககிட்ட முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். பட் இதே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்றப்பவே தெளிவா மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா செக் பண்ணி ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா அடிக்கடி நம்ம போர்ட்ஃபோலியோவை சேஞ்ச் பண்றதுக்கான அவசியம் இருக்காது. டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் அந்த காலத்துல நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல மந்த்லி பர்ச்சேஸ் பிளான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் மத்தியில பயங்கரமா ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இந்த பிளான் படி ஒரு இன்வெஸ்டர் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பிக்ஸடா ஒவ்வொரு மாசமும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஸ்டாக்ஸோட பிரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்க பே பண்ற மணிக்கு, அதாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ற மணிக்கு மோர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இதே ஸ்டாக்கோட பிரைஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஃபியூ ஸ்டாக்ஸ் தான் அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முலாவை தான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து அவங்க யூஸ் பண்ற கரன்சி டாலர் அப்படிங்கிறதுனால இந்த பேரு. இதே நம்ம வந்து ருபீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இது ருபீஸ் காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்வெஸ்டிங்ல இருக்கிற ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஈஸியான, ரொம்ப எஃபெக்டிவான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ல இந்த டாலர் காஸ்ட் ஆவரேஜிங்கும் ஒன்னு. 1949ல இருந்து ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறப்போ இந்த மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராவே ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய மக்களை தப்பான டைம்ல தப்பான பிரைஸ்ல அதிக அளவுல ஸ்டாக்ஸை வாங்க விடாமலும் இந்த மெத்தட் தடுத்திருக்கு. இந்த மெத்தட பத்தி டீடைல்டா டாம்லின்சன் அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்டடி ஒன்னு பண்ணிருக்காங்க. சோ இதுல இந்த மெத்தட 23 வருஷத்துக்கான டேட்டால அவங்க அப்ளை பண்ணி பார்த்திருக்காங்க. 1929ஓட கடைசியில இருந்து 1952ஓட கடைசி வரைக்கும். சோ இந்த டெஸ்ட்ல ஒவ்வொரு 10 வருஷமும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டடியே. இதுல அவங்க பண்ண ஒவ்வொரு சிங்கிள் டெஸ்ட்லயுமே 10 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி இல்லனா 5 வருஷத்துக்கு அப்புறமே ப்ராஃபிட்ஸ் ஜெனரேட் பண்றத அவங்க பாக்குறாங்க. ஆன் அன் ஆவரேஜா ப்ராஃபிட் அப்படிங்கிறது 21.5% அப்படின்னு இருந்திருக்கு. அதுவும் டிவிடெண்ட் இல்லாமலே. இவங்க டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல தான் இந்த டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு ஸ்டாக்ஸ்ல டெம்பரரியா பிரைஸ் ஃபால் ஆனா கூட பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் எஃபெக்டிவா ஒர்க் ஆகிருக்கு. சோ இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கடைசியா அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. அது என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட எந்த ஒரு ஃபார்முலாவும் மெத்தடும் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணது இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள் தான்.
நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த அமௌண்ட்டை கன்சிஸ்டன்ட்டா பாத்தீங்கன்னா லாங் டர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரணும். இதுல எந்த பிளானையும் பாத்தீங்கன்னா நீங்க சேஞ்சே பண்ணக்கூடாது. சோ இதுல நம்மளோட ஒர்க் என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான். பட் என்ன, இதை கன்சிஸ்டன்ட்டா நம்ம லாங் டர்முக்கு பண்ணணும். அப்பதான் அந்த பலனை நம்மளால அனுபவிக்க முடியும். அண்ட் இந்த பிளான்ல நீங்க ஸ்டாக்கோட பிரைஸ பத்தி கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. மார்க்கெட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைல இருக்குனாலும் சரி, இல்ல ஒரு பெரிய கிராஷ்ல இருக்குனாலும் சரி, எதை பத்தியும் கவலைப்படாம நம்ம பாட்டுக்கு தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். அண்ட் மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம ஒரு லாங் டர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நம்ம ஜெனரேட் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் இந்த டாலர் காஸ்ட் ஆவரேஜிங்லாம் ரியாலிட்டில ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமான காரணமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அந்த மாதிரி லாங் டர்ம்ல ஒரு குறிப்பிட்ட பிக்ஸ்டு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றதுக்கான பொறுமையே இருக்காது. ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ பண்ணிட்டு அது அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் இன்னைக்கு தேதிக்கு அந்த மாதிரி யாருமே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா காமன் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது மக்கள் நிறைய பேர் இப்போ வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி, ஒரு எஃப்டில பணத்தை போட்டு வைக்கிற மாதிரி, ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு காமன் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதும் ஒரு முக்கியமான விஷயம் தான் அப்படின்னு நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா இப்போ உணர்ந்துகிட்டே வராங்க. ஏன்னா மத்த சேவிங்ஸ் மெத்தட்ல எல்லாம் நம்ம என்ன பண்றோமோ அதே மாதிரி தான் இதுலயும் பண்றோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் கன்சிடர் பண்ணுங்களேன். அதுல பிரீமியம் வந்து நம்ம மாசம் மாசம் பே பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறத முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. அந்த அமௌண்ட்டை மாசம் மாசம் நம்ம கட்டிட்டே வரும். இப்போ இதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம வந்து காமன் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக நம்ம தனியா எடுத்து வச்சு அதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரும். சோ அதே மாதிரி அந்த அளவுக்கு சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இது. எந்த அளவுக்கு நம்ம லாங் டர்ம்ல இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் நமக்கு இந்த மெத்தட்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு இன்வெஸ்டரோட பர்சனல் சிச்சுவேஷன் ஸ்டார்டிங்லயே ஆர்த்தர் இத பத்தி சுருக்கமா பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஒரு இன்வெஸ்டரோட பர்சனல் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது அவங்க எடுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா நம்ம ஒரு 3 எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஒரு விதவை இருக்காங்க, அவங்களுக்கு பசங்களும் இருக்காங்க. சோ இப்போ அவங்க லைஃபை சப்போர்ட் பண்றதுக்கு அவங்க கிட்ட வந்து ஒரு $2 லட்சம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு இருக்கிற முக்கியமான சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட ஓன் இன்கம்ல தான் இவங்க வந்து சர்வை பண்ணி ஆகணும். இவங்களும் சரி, உங்க பசங்களோட எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே அவங்க தான் பாத்துக்கிட்டு ஆகணும். அதனால வேற வழியே இல்ல, அவங்க கண்டிப்பா கன்சர்வேட்டிவா இருந்துதான் ஆகணும். இவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு நல்ல அப்ரோச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட மணி ஈக்குவலா ஸ்பிளிட் அப் பண்ணி ஒரு பாதியை யூஎஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லயும் ஒரு பாதியை ஃபர்ஸ்ட் கிரேட் காமன் ஸ்டாக்ஸ்லயும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒருவேளை இவங்க வந்து இன்னும் அதிக ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்காங்க, அதுக்கு ப்ரிப்பேரா இருக்காங்க அப்படின்னா, அதே சமயத்துல மார்க்கெட்டும் வந்து ஒரு ஹையர் வேல்யூவேஷன்ல இல்லாம இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக்கோட போர்ஷனை மேபி அவங்க வந்து 75% அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் அதுக்கு மேல வந்து கண்டிப்பா ஸ்டாக்ஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அண்ட் குறிப்பா இதுல எந்த விதமான ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸையும் அவங்க பண்ணவே கூடாது. ஏன்னா அது இன்னும் ரிஸ்க் அதிகமாக்கும். சோ இவங்க கையில இருக்கிற கேபிட்டலுக்கு ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 1% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் எடுத்தா கூட அதுவே நல்ல விஷயம் தான். பட் அதிக ப்ராஃபிட்டுக்காக ஆசைப்பட்டு ஒரு மோசமான விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதுல பாதி அமௌண்ட்டை லாஸ் பண்றதை விட அது எவ்வளவோ பரவாயில்ல. நம்பர் 2, ஒரு சக்சஸ்ஃபுல் டாக்டர் அவரோட மிட் கரியர்ல இருக்காரு. ஆல்ரெடி அவர்கிட்ட 1 lakh சேவிங்ஸ் இருக்கு. அதுல வருஷம் இன்னும் 10,000 ஆட் பண்றதுக்கும் அவர் ரெடியா இருக்காரு. என்னதான் இவருக்கு இன்கம் செக்யூரிட்டி இருந்தாலும் கூட இவரோட சாய்ஸுமே கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்த அந்த உமன் மாதிரியே தான் இருக்கு. சோ இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ராப்பரா லேர்ன் பண்றதுக்கு பெருசா டைம் கொடுக்க அவர் தயாரா இல்ல. அண்ட் ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் அப்ரோச்சே அவர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவரும் அவரோட கேபிட்டலை ஈக்குவலா ஸ்பிளிட் அப் பண்ணி ஸ்டாக்ஸ்லயும் பாண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்றாரு. அண்ட் அவர் வருஷம் அவர் சேவ் பண்ற மணியையும் இதே ப்ரொபோர்ஷன்ல பாத்தீங்கன்னா கண்டினியூஸா அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வராரு. நிறைய டாக்டர்ஸ் அக்ரெசிவ் ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் அப்படி பண்றதன் மூலமா அவங்க சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கும். பட் அவங்க ஃபேஸ் பண்ற ரொம்ப முக்கியமான பிரச்சனையே ப்ராப்பரா ரிசர்ச் பண்றதுக்கான போதுமான நேரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. காரணம் அவங்களோட ப்ரொஃபஷன். ஹிஸ்டாரிக்கலி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய டாக்டர்ஸ் இன்வெஸ்டிங்ல போரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேர்ஃபுல்லா ஸ்டடி பண்றதுக்கு பதிலா அவங்களோட ஓன் இன்டெலிஜென்ஸ்ல தான் அவங்க அதிக கான்ஃபிடென்ட்டோட இருந்திருப்பாங்க. நம்பர் 3, ஒரு யங் மேன். வாரத்துக்கு இவர் வந்து ஒரு $200 earn பண்றாரு. அதுல இருந்து வருஷத்துக்கு ஒரு $1000 சேவ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. சோ இந்த மணில ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவர் ஆட்டோமேட்டிக்கா பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற ஃபண்ட்ல ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் பிளானை கிரியேட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி அவர் இன்வெஸ்ட் பண்ணலாம். இவர் கம்மியான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றதுனால இப்போதைக்கு அவர் வந்து ஒரு டிஃபென்சிவ் ஸ்டைலே ஃபாலோ பண்ணலாம். ஒன்ஸ் இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதிகமாக ஒருவேளை அவர் விருப்பப்பட்டா அக்ரெசிவ் ஸ்டைலையும் அவர் ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதையும் பண்ணலாம். எந்த அளவுக்கு யங் ஏஜ்லயே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பலன் கிடைக்கும். ஈவன் நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக்கே பண்ணோம் அப்படின்னா கூட அதுல இருந்து ஒரு வேல்யூபிளான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அந்த சின்ன வயசுலயே நமக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம யங் ஏஜ்ல லாஸ் வந்து நம்மள ரொம்ப பெருசால அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, கண்டிப்பா அது கஷ்டமா இருக்கும். பட் இருந்தாலும் அது ஈஸியா நம்மளால கடந்து வந்துட முடியும். அண்ட் அந்த லாஸ் நமக்கு ஒரு நல்ல டீச்சராகவும் இருக்கும். நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் நம்ம எந்த இடத்துல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க அது ரொம்பவே உதவியா இருக்கும். சோ இந்த பர்சன் அவரோட அண்டர்ஸ்டாண்டிங், அவரோட நாலேஜ் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்றதுக்கு சின்ன அமௌண்டாவே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணலாம். சோ கடைசியா ஆர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்கு, நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கோம், இதெல்லாம் பொறுத்து மட்டும் கிடையாது. நம்மளோட நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், இப்ப நம்மளோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம பார்த்த 3 எக்ஸாம்பிள்லயுமே அந்த பர்சனோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் ஆர்த்தர் ஷேர் பண்ணி இருப்பாரு. இப்ப அதே பர்சனே வேற மாதிரி திங்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா வேற மாதிரி தான் இருக்கும். கான்செப்ட் ஆஃப் ரிஸ்க், பெரும்பாலான மக்கள் ஒரு நல்ல ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸை விட பாண்ட்ஸ் அப்படிங்கிறது ரிஸ்க் கம்மியான ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே மாதிரி நல்ல காமன் ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க் கம்மியானது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கு அப்படிங்கறதுல இப்ப நம்ம கம்மியில இருந்து அதிகம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பெரும்பாலான மக்கள் முதல்ல பாண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ப்ரிஃபர்ட் ஸ்டாக் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் காமன் ஸ்டாக்கே சொல்லுவாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா பெரும்பாலான மக்களுக்கு காமன் ஸ்டாக்னாலே அது வந்து ஒரு அன்சேஃபான ஒரு அசெட் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்காங்க. 1948ல ஃபெடரல் ரிசர்வ் போர்டு எடுத்த சர்வேயும் அதே தான் சொல்லுது. ரிஸ்க், சேஃப்டி இந்த ரெண்டு வார்த்தையும் பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் இது வந்து நம்மளே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பாண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பே பண்ண பிரின்சிபல் அமௌண்ட் அவங்க திரும்ப பே பண்ணல அப்படின்னாலும் சரி, இல்ல நமக்கு கரெக்டா அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை பே பண்ணலனாலும் சரி, பாண்டுமே அந்த இடத்துல அன்சேஃப் தான். அதே மாதிரி ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ்லயோ இல்ல காமன் ஸ்டாக்லயோ நல்ல டிவிடெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா டிவிடெண்டே கொடுக்கலனாலோ இல்ல ஃபர்ஸ்ட் சொன்னதை விட ரொம்ப கம்மியான அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னாலோ இந்த இடத்துல காமன் ஸ்டாக்ஸும் சரி ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸும் சரி ரெண்டுமே அன்சேஃப் தான் பாண்ட்ஸ் மாதிரியே. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் சரி நம்ம பை பண்ண பிரைஸை விட ஒரு கம்மியான பிரைஸுக்கு நம்ம செல் பண்றோம் அப்படின்னா அங்க நம்ம மணியை லாஸ் பண்றதுக்கான ரிஸ்க் இருக்கு. பட் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு அசட்டோட பிரைஸ் கம்மியாச்சு அப்படின்னாலே அதுவே ஒரு ரிஸ்க் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. மார்க்கெட்ல ஒரு அசட்டோட பிரைஸ் அப்படிங்கிறது ஏறதும் இறங்குறதும் சகஜமா நடக்கிற ஒரு விஷயம் தான். மேபி சம்டைம்ஸ் அது ஒரு சின்ன டெம்பரரியான மூவா இருக்கும், இல்ல ஒரு கம்ப்ளீட் மார்க்கெட் சைக்கிளோட ஒரு பார்ட்டா பாத்தீங்கன்னா அந்த ஃபால் அப்படிங்கிறது நடக்கலாம். பட் பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ஃபாலை ஹேண்டில் பண்ண முடியாம அங்க நம்மளோட அசட்ஸ் எல்லாம் நம்ம செல் பண்றோம் அப்படின்னா அங்கதான் நமக்கு வந்து லாஸே வருது. அப்பதான் அது ரிஸ்கா மாறுது. மத்தபடி பிரைஸ் ஃபால் ஆகிறது ரிஸ்க் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி பிரைஸ் இறங்குறது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா செக்யூரிட்டிஸ் அண்ட் எல்லா அசட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா காமனா நடக்கிற ஒரு விஷயம். நான் ஒரு ஸ்டாக்கை வாங்கணும், அந்த ஸ்டாக்கை வாங்கினதுக்கு அப்புறம் அதோட ரேட் வந்து குறையவே கூடாது, ரேட் வந்து இறங்கவே கூடாது அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம எந்த ஸ்டாக்கையுமே வாங்க முடியாது. சோ இந்த மாதிரியான பிரைஸ் பிளக்சுவேஷன்ஸ் நம்ம உண்மையான ரிஸ்கா கன்சிடர் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு பர்சன் இப்போ ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றாரு. ஒருவேளை அந்த பர்சன் அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பயங்கரமா அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இறங்குது அப்படின்னா அவருக்கு லாஸ் அப்படிங்கிறது வரும். இப்போ இந்த லாஸ் அப்படிங்கிறது அவரோட உண்மையான ரிஸ்கே கிடையாது. பட் ஆனா அந்த லாஸை பார்த்துட்டு அவரே ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கை செல் பண்ணிட்டாரு அப்படின்னா அதுதான் நமக்கு உண்மையான லாஸ் ஆகும். அதுதான் உண்மையான ரிஸ்க்கும் கூட. சோ இதுக்கு பதிலா ஆக்சுவலி எப்படி நம்மளோட ரிஸ்கை நம்ம வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரியான ரிஸ்க் எல்லாம் ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கறத தான் மெயினா நம்ம பார்க்கணும். அண்ட் சாப்டர் 8ல ஆத்தர் இத பத்தி ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு ஜென்யூனான இன்வெஸ்டர் மார்க்கெட் பிரைஸ் டிராப் ஆகுறதுனால பாத்தீங்கன்னா லாஸ் பண்றதே கிடையாது. சோ ஒருவேளை பிரைஸ் டிராப் ஆச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற ரிஸ்கா நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. சோ இப்போ நான் ஒரு ஸ்டாக்கை வாங்கினதுக்கு அப்புறம் ரேட் ஏறவே தேவையில்லை அப்படின்னா அந்த ஸ்டாக்கை வாங்குறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அப்ப ஸ்டாக்கோட பிரைஸ் ஏறுச்சுன்னா அதை நான் சேஃபாவும், ஸ்டாக்கோட பிரைஸ் இறங்குச்சு அப்படின்னா அதை ரிஸ்காவும் பாக்குறேன் அப்படின்னா அதுல எந்த அர்த்தமும் இல்ல. சோ இந்த கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் கிளியர் பண்ற மாதிரி ரிஸ்கோட டெஃபினிஷனா ஆத்தரே கொடுத்திருக்காரு. அதை பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்பர் 1 பெர்மனன்ட் லாஸ், அதாவது அந்த செக்யூரிட்டியை நம்ம செல் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வர லாஸ். ரெண்டாவது ஒரு கம்பெனி மோசமான நிலைமைக்கு போறது. மூணாவது ஒரு ஸ்டாக்கோட இப்ப கரண்டா இருக்கிற ரியல் வேல்யூவை விட அதிக அமௌண்ட் கொடுத்து நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்குறது. இதெல்லாம் தான் ஆர்த்தர் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இந்த ரிஸ்க் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்லயுமே இருக்கதா செய்யும். பட் நம்ம கரெக்டான ஒரு குரூப் ஆஃப் காமன் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த ரிஸ்க் அப்படிங்கறத கம்மி பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பிரைஸ் சேஞ்சஸ் ஒரு ரிஸ்கான விஷயம் அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. முதல்ல இந்த சாப்டர்ல ஆர்த்தர் ஒரு காமன் ஸ்டாக்கை எப்படி நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சில ரூல்ஸ் சொல்லி இருப்பாரு. அதுல ஒரு ரூல்ஸ்ல லார்ஜ் ப்ரொமினன்ட் அண்ட் கன்சர்வேட்டிவ்லி ஃபைனான்ஸ்டு கம்பெனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுலயும் குறிப்பா தொடர்ந்து பல வருஷத்துக்கு அந்த கம்பெனி டிவிடெண்ட் பே பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் அது என்ன மாதிரியான கம்பெனி அப்படிங்கறத அவ்வளவு டீடைலா அங்க சொல்லியிருக்க மாட்டாரு. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். நம்பர் 1 ஒரு கம்பெனி ஃபைனான்சியலி ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அந்த கம்பெனியோட டோட்டல் கேபிட்டலைசேஷன் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதுல அந்த கம்பெனி வாங்கி இருக்கிற மொத்த கடனும் சேர்ந்து இருக்கணும். அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரெண்டாவது அந்த கம்பெனி ஸ்டாக்கோட புக் வேல்யூ, அதாவது எவ்வளவு அமௌண்ட்கான ஷேர்ஸ் இது வரைக்கும் மக்கள் கிட்ட அவங்க வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான மொத்த வேல்யூ. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்றப்போ ஸ்டாக்கோட புக் வேல்யூ அப்படிங்கிறது டோட்டல் கேபிட்டலைசேஷனோட அட்லீஸ்ட் 50% ஆது இருக்கணும். இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனிக்கு இந்த நம்பர்ஸ் வந்து ஆர்த்தர் சொல்றாரு. இதுவே அது ஒரு பப்ளிக் யூட்டிலிட்டி கம்பெனியா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனியா இருந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் 30% ஆது இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி இருந்தா அந்த கம்பெனி வந்து ஃபைனான்சியலி ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ லார்ஜ் அண்ட் ப்ரொமினன்ட் கம்பெனியா இருக்கணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட செக்டார்ல அவங்க தான் பாத்தீங்கன்னா ஒரு லீடிங் பொசிஷன்ல இருக்கணும். அண்ட் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் நம்ம வந்து பிரைமரி ஸ்டாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்ப அந்த செக்டாரை சொன்னாலே நிறைய பேருக்கு அந்த கம்பெனி பேர் தான் ஞாபகத்துல வரும். அந்த அளவுக்கு அது வந்து ஒரு பெரிய கம்பெனியா இருக்கும். ஆனா அதே செக்டார்ல இல்ல இண்டஸ்ட்ரியில இருக்கிற மத்த ஸ்டாக்ஸ் செகண்டரி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல growth ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது தனி. சோ இதுக்கும் ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு நம்பர் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி ஒரு
பெரிய கம்பெனியா இருக்கு அப்படிங்கிறப்போ 50 மில்லியன் அளவுக்கு பாத்தீங்கன்னா அசெட்ஸ் இருக்கணும். இல்ல அட்லீஸ்ட் 50 மில்லியனுக்கான ஆனுவல் பிசினஸ் ஆவது பண்ணணும். இதே அந்த கம்பெனி ஒரு ப்ரொமினன்ட் கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கம்பெனி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரியில டாப் 25% இருந்து 33% அந்த கம்பெனி இருக்கணும் சைஸ்ல. சோ லார்ஜ் அண்ட் ப்ரொமினன்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கைட்லைன்ஸ் தான். வேணும்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லனாலும் லார்ஜ் அண்ட் ப்ரொமினன்ட்க்கு நமக்கு ஏத்த மாதிரியான ஒரு நம்பர்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படினாலும் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ரூல்ஸை கிரியேட் பண்ணி நம்ம ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்றப்ப ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்கு பர்சனலா சூட் ஆகுற மாதிரியான ஸ்டாக்ஸை வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுப்பாங்க. இதனால நேச்சுரலாவே சில இன்வெஸ்டர்ஸ் டிஃபென்சிவ் இன்வெஸ்டிங் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரியான கம்பெனிஸ் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். பட் மத்தவங்க அந்த ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான மாறுபட்ட கருத்து அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஏன்னா இதனால நம்மளால பிரைமரி ஸ்டாக்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ண முடியும், இல்ல செகண்டரி ஸ்டாக்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ண முடியும், இல்ல சில நேரங்கள்ல இந்த ரெண்டு விதமான ஸ்டாக்ஸ்லயும் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். சாப்டர் 5 ஜேசன் ஸ்வீகோட கருத்து என்ன அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு பெஸ்ட் டிஃபென்ஸே ஒரு நல்ல அஃபென்ஸ் தான். ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் நடக்கிறப்ப இல்ல அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ், அதுலயும் குறிப்பா டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸ், அவங்க எல்லாருக்குமே காமனா தோன்ற ஒரு क्वेश्चन என்ன அப்படின்னா, எதுக்காக நம்ம இதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் கிரஹம் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கணும். எந்த அளவுக்கு நம்ம டிஃபென்சிவா இருக்கோம் அப்படிங்கிறது, எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கோம் அப்படிங்கறத விட எவ்வளவு டைம் நம்ம கொடுக்க தயாரா இருக்கோம் அண்ட் எந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து மேனேஜ் பண்ண தயாரா இருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. சோ இத கரெக்டா நம்ம பண்ணிட்டோம் அப்படினாலே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது கிட்டத்தட்ட பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு ஒரு ஈஸியான விஷயமா தான் இருக்கும். 2000ல நடந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷுக்கு அப்புறம் ஜெனரலாவே பீப்பிள்ஸ்க்கு இதுக்கப்புறம் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கஷ்டப்படணுமா, வருத்தப்படணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் காமனாவே பாத்தீங்கன்னா இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான கிராஷா அது அமைஞ்சிருந்தது. டர்க்கில ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, சூடான பாலை குடிச்சு வாய் சுற்றுச்சு அப்படின்னா தயிரை சாப்பிடும் போது கூட ஊதி ஊதி சாப்பிடுவாங்க அப்படின்னு. சோ 2000ல இருந்து 2002க்குள்ள ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாம் பயங்கரமா கிராஷ் ஆகிட்டு இருந்தது. அதனாலே பீப்பிள்ஸ் இதை வந்து ஒரு ரிஸ்கான ஒரு அசெட்டா பார்த்தாங்க. பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த கிராஷ் தான் அந்த ஸ்டாக்ஸை இப்போ ஒரு சேஃபான ஜோனுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கறத நிறைய பேர் கவனிக்க மறந்துட்டாங்க. ஏன்னா இப்ப நல்ல ஸ்டாக்ஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளான பிரைஸ்ல இப்ப அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா இதெல்லாம் நல்ல ஸ்டாக்னு நினைச்சு ஒரு ஹையர் பிரைஸ்ல வாங்கினதும் அதே இன்வெஸ்டரா தான் இருந்திருப்பாரு. இன்னைக்கு அந்த ஸ்டாக் வந்து ஒரு கம்மி பிரைஸ்ல இருக்கிறப்ப அதை வாங்குறதுக்கே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமா தோணாது. காரணம் அந்த அளவுக்கு அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது கிராஷ் ஆகி இருக்கும். சோ ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கி ஹோல்ட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுல பண்ண லாஸுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து, அதாவது ஏற்கனவே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டாக்ல லாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கூட இன்னைக்கு அந்த ஸ்டாக் வந்து ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல அந்த ஸ்டாக் வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்கு அப்படின்னா திரும்ப அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. இதே மாதிரி தான் பாண்டோட ஈல்டு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் அதை விரும்பவே மாட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், நான் இப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், எனக்கு அதுல இருந்து லோ ரிட்டர்ன்ஸ் தான் வரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு क्वेश्चन தான் காமனா என் மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே நம்ம 3rd சாப்டர்ல 2003ல ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்திருப்போம். அட் த சேம் டைம் பாண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. பட் இருந்தாலும் மக்கள் வந்து வேற வழியே இல்லாம சேஃப்டிக்காக பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எப்படி இருக்குன்னா, லங் கேன்சரை தடுக்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி வந்து 2 பாக்கெட் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தேன், இப்போ வந்து அதை ஒரு 5 சிகரெட்டா மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். ஏன்னா அது எந்த பலனையும் கொடுக்காது. நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. ஒருவேளை நம்மளோட ரிஸ்க குறைக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல நம்மளோட எஃபர்ட்டை குறைக்கணும்னு நினைச்சாலும் சரி, இப்ப இருக்கிற கரண்ட் பிரைஸ் அப்படிங்கிறது ரீசனபிளா இருந்துச்சுன்னா தாராளமா நம்ம ஸ்டாக்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த காலங்களை கம்பேர் பண்ணும்போது இப்ப ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி ஆகிடுச்சு. இப்போ ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் எப்படி இன்வெஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கறத கம்ப்ளீட்டா பிளான் பண்ணிட்டு அந்த ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுல நமக்கு டைம் அண்ட் எஃபர்ட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா அதிக அளவுல சேவ் ஆகும். லைக் நம்ம முன்னாடி பார்த்த இந்த மந்த்லி பர்ச்சேஸ்மெண்ட் பிளான் மாதிரி இப்போ நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் இருக்கு. இப்போ அவங்க ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னாலும் சரி, இல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னாலும் சரி, எவ்வளவு அமௌண்ட்டை எவ்ரி மந்த் அதுல இன்வெஸ்ட் பண்ணணும்ங்கறத செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் அவங்க அந்த அமௌண்ட்டை பே பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது. டைரக்டா நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்தே அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது மாசம் மாசம் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற டைமுக்கு அதுவா பாத்தீங்கன்னா டெபிட் ஆயிட்டே இருக்கும். அதாவது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கும். சோ ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவையோ நம்மளோட போர்ட்ஃபோலியோவை நம்ம ரிவ்யூ பண்ணா மட்டும் போதும். மத்தபடி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே நடந்துட்டு இருக்கும். அண்ட் இப்படி பண்றதன் மூலமா எந்த ஸ்டாக்கை வாங்கலாம், எப்ப வாங்கலாம், என்ன ரேட்டுக்கு வாங்கலாம், இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த டிசிஷன் எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிடுறோம். ஓகே, ஃபர்ஸ்டே இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு எப்படி பண்ண போறோங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டா பிளான் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிருப்போம். இதனால அடிக்கடி இந்த விஷயத்தை பத்தி நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நமக்கு என்ன தெரியுமோ அதை தான் வாங்கணுமா. டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் மாற்ற ஒரு மிகப்பெரிய ட்ராப் இது. ஒரு வினிங் ஸ்டாக்கை நம்ம எந்த விதமான ரிசர்ச்
ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸும் பண்ணாமலே நம்மளால வந்து தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு நம்புறது. 1980 90களோட ஆரம்பத்துல இந்த ஃப்ரேஸ் அப்படிங்கிறது இன்வெஸ்டர்ஸ் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் வாங்குங்க அப்படிங்கிறது. பீட்டர் லிஞ்ச் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இன்வெஸ்டர். நிறைய பேர் இவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் இவரோட ஒரு ஃபேமஸ் புக்கும் இருக்கு. 1977ல இருந்து 1990 வரைக்கும் ஃபெடலிட்டி மேலிகன் ஃபண்டை இவர் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அந்த ஃபண்ட்ல இருந்து பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஜெனரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவரோட நம்பிக்கை என்ன அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலுக்கு இருக்கிறத விட ஒரு நார்மல் இன்வெஸ்டர்ஸ்க்கே இந்த மார்க்கெட்ல அதிக அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அண்ட் அவங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜா அவர் சொல்றது பவர் ஆஃப் காமன் நாலேஜ். நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. அவங்க சூப்பரா வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சர்வ் பண்ற ஃபுட்ஸ் எல்லாமே நல்ல வெரைட்டியாவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கு. கொஞ்ச நாளே பிசினஸ் வந்து நல்லா வந்து பிக்கப் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா இப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்ணாலே பாக்குறோம். சோ இப்ப அந்த பிசினஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மணி க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முடிவு பண்ணலாம். இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு காமன் நாலேஜ் தான். ஏன்னா இப்ப இந்த விஷயம் நம்மளாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் நம்மளோட டே டு டே லைஃப்ல. சோ இது மார்க்கெட்ல இருக்கிற மத்தவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிரும். அண்ட் அது ஒரு அட்வான்டேஜா நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இவரோட ஐடியா என்ன அப்படின்னா இங்க மார்க்கெட்ல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸை விட நம்மளால இன்னும் பெட்டராவே பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அண்ட் இந்த ஐடியா நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒர்க்கும் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதோட அவர் முடிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான வார்னிங்கையும் கொடுக்குறாரு. ஜஸ்ட் சிம்பிளி உங்களுக்கு ஒரு பிசினஸோ ஒரு கம்பெனியோ தெரியுது, இல்ல அந்த பிசினஸ் மாடல் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும் அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா அது ஜஸ்ட் வெறும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அதாவது உங்களுக்கு அந்த கம்பெனியை பத்தியும் அந்த இண்டஸ்ட்ரியை பத்தியும் பிசினஸ் பத்தி தெரியணும். ஓகேங்களா? ஸ்டெப் 1 கிளியர். ஸ்டெப் 2 என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிசினஸ் ஃபர்தரா ஸ்டடி பண்ணணும். அவங்களோட ஃபைனான்சியல்ஸ் செக் பண்ணணும், ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணணும். அதெல்லாம் பார்த்துட்டு அதுலயுமே கரெக்டா இருக்காங்க அப்படின்னா தான் ஃபர்தரா அந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்டே பண்ணணும். பட் பெரும்பாலான பீப்புள்ஸ் வந்து இந்த செகண்ட் ஸ்டெப் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கேட்கறதுக்கும் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு அப்படிங்கிறதுனால அதை மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா அதே மாதிரி பார்பரா அப்படிங்கிறவங்க கூட 1999ல நான் டெய்லி வந்து ஸ்டார்பக்ஸ்ல வந்து காஃபி குடிக்கிறேன், அவங்க பிசினஸ் நல்லா க்ரோ ஆகுது அப்படிங்கிற காரணத்துக்காக ஸ்டார்பக்ஸ் கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி நான் வந்து Amazon.com வெப்சைட் வந்து யூஸ் பண்றேன், அதுல நான் அடிக்கடி ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன், அதனால நான் அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றேன். இல்ல என்னோட ஸ்டாக் புரோக்கர் வந்து இ ட்ரேடர் தான், அதனால நான் அவங்க கம்பெனி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு அவங்க டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட் இல்ல யூஸ் பண்ற சர்வீஸ் ரிலேட்டடான கம்பெனிஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்க எல்லாரும் பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா அந்த பிசினஸை யாருமே ஸ்டடி பண்ணல. ஜஸ்ட் அவங்களுக்கு அந்த கம்பெனி பத்தி தெரிஞ்சிருக்கு, அதாவது இப்படி ஒரு கம்பெனி இருக்கு, இவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகி இருக்காங்க, சோ இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸை வாங்கி வைக்கலாம் அப்படின்னே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கி இருக்காங்க. பட் இது வந்து லாங் டேர்ம்ல பீட்டர் லிஞ்ச் சொன்ன மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அவர் இந்த ரெண்டு ஸ்டெப்பையுமே பண்ணணும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருப்பாரு. அதை விட்டுட்டு அதுல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் பண்ணி நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ண முடியாது. சரி, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சில ப்ரொஃபஷனல்ஸே பாத்தீங்கன்னா இதை தான் சஜஸ்ட் பண்றாங்க. கெவின் லாண்டஸ் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் மேனேஜர் CNN-ல வந்த ஒரு இன்டர்வியூல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை மட்டும் தான் பாத்தீங்கன்னா அவர் சஜஸ்ட் பண்றாரு. பட் அவரோட ஃபண்ட் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸே கொடுத்தாலும் அவர் கொடுத்த அட்வைஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. அண்ட் அதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்க அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா ரியலைஸ் ஆச்சு. அண்ட் இதுல நிறைய பேர் பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலாவை ரிட்டையர்மெண்ட் பிளான்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணது. நிறைய எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ண கம்பெனிலே பாத்தீங்கன்னா அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தாங்க. சோ 401k அப்படிங்கிறது அமெரிக்கால ஒரு ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் பிளான். சோ இதன்படி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் எவ்ரி மந்த் நம்மளோட ரிட்டையர்மெண்ட்காக பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிட்டே வருவோம். அதுக்காக பண்றதா இந்த 401k பிளான் அப்படிங்கிறது. இதுல குறிப்பா இதுல தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, நம்மளோட விருப்பம் தான். பட் அதை கண்டிப்பா நம்ம எடுத்து வச்சே ஆகணும் நம்மளோட ரிட்டையர்மெண்ட்காக. அண்ட் இதுல ஒரு பார்ட் நம்மளோட பங்கு அப்படின்னா ஒரு பார்ட் வந்து நமக்கு வேலை கொடுக்குறாங்க இல்லையா நம்மளோட கம்பெனியும் பாத்தீங்கன்னா இந்த பிளான்ல நமக்காக சம் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது எக்ஸாக்ட்லி வந்து EPF அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அதுக்கும் இதுக்கும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. ஏன்னா இது வந்து இன்னும் ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஓகேங்களா? சோ அமெரிக்கன் ரிட்டையர்மெண்ட் பிளான்ல இன்னும் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா நம்ம டிசைட் பண்ணலாம். அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ரிட்டையர்மெண்ட்காகன்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை எடுத்து அவங்க கம்பெனிலே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு மோசமான விஷயம் நடந்தது. ஏன்னா அந்த கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு வெளியே இருக்கிற ஒருத்தரை விட அதிகமான இன்ஃபர்மேஷன் அந்த கம்பெனி பத்தி தெரிஞ்சிருந்தாலுமே கூட எரான், குளோபல் கிராசிங், வேர்ல்காம் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் ரியலைஸ் பண்ணாங்க நமக்கு ஜஸ்ட் அந்த கம்பெனி தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அந்த கம்பெனியை ஃபர்தரா நம்ம ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஒரு சைக்காலஜிக்கல் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு நிறைய தெரியும் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்ல நம்ம வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும், அதுல வந்து நம்ம எக்ஸ்பர்ட்டா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது வந்து நம்மள மோர் கான்ஃபிடென்ட் தான் ஆக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் வந்து டாடா கார் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? எனக்கு அந்த காரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, மைலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாமே ஓகே. சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன். ஓகே, கார் தான் நல்லா இருக்கு, ஃபியூச்சர்ல நல்லா வரும் இந்த கம்பெனி அப்படின்னு நினைச்சு நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஹோம் பயாஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல நான் பண்ண
தப்பு என்ன அப்படின்னா, எனக்கு இப்ப ஜஸ்ட் அந்த கார பத்தி மட்டும் தான் தெரியுமே தவிர, அந்த பிசினஸ பத்தி நான் இன்னும் ஃபுல்லா தெரிஞ்சுக்கவே இல்ல. அந்த கம்பெனி என்ன பண்றாங்க? அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னென்ன? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க? இந்த பிசினஸ் டெவலப் ஆகுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் எதையுமே பார்க்காம, அந்த கார பத்தி எனக்கு தெரியும். அதனால இந்த கம்பெனிய பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நானா தான் நெனச்சுக்கிறேன். அந்த விஷயம் தான் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட்ட குடுத்து அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண வச்சிருக்கும். பட் இந்த இடத்துல நான் வந்து அக்யூரேட்டா இருந்திருக்கேனான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. அண்ட் இதே விஷயம் அந்த காலத்துல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வொர்க் பண்ற அந்த லோக்கல் கம்பெனிலே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் கூட அவங்க கம்பெனியோட ஹெட் ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கிற கம்பெனிஸ்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ ஃபெமிலியாரிட்டி அப்படிங்கிறது எப்பவுமே மன நிம்மதியை மட்டும் தான் கொடுக்குமே தவிர அறிவை கொடுக்காது. ஏன்னா இப்ப எனக்கு ஒரு விஷயத்தை பத்தி தெரியும் அப்படின்னா எனக்கு அது மேல சந்தேகம் வராது. அது சம்பந்தமா எந்த ஒரு கேள்வியும் கேட்கணும்னே பாத்தீங்கன்னா எனக்கு தோணவே தோணாது. சோ இதனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா நான் சோம்பேறி ஆகுறேன். ஏன்னா வந்து இப்ப நான் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஹார்டான ஒரு ஒர்க். இப்ப எனக்கு அதை பத்தி தெரியும் அப்படின்னா நான் ஈஸியா இந்த ஹார்டான டாஸ்க்கை வந்து ஸ்கிப் பண்ணி விட்டு சோம்பேறி ஆயிடுறேன். பட் அந்த மாதிரி எந்த விஷயமுமே நமக்கு நடக்காம நம்ம பாத்துக்கணும் இன்வெஸ்ட் பண்றப்ப. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபென்ஸ் இன்வெஸ்டரோட பொற்காலம் அப்படின்னு இதை சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்ன இருந்ததோட கம்பேர் பண்ணி பாக்குறப்ப இப்போ ஒரு ஸ்டாக்கை வாங்குறது ரொம்பவே ஈஸியாவும் ரொம்பவே சீப்பாவும் ஆகிருச்சு. அண்ட் அந்த ப்ராசஸுமே ரொம்ப ரொம்ப இப்போ கன்வீனியன்ட்டாவே இருக்கு. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் 3 வழி இருக்கு. நம்பர் 1, டூ இட் யுவர் செல்ஃப். நீங்க டைரக்டாவே ஸ்டாக்ஸ்லயோ பாண்ட்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நாலேஜை கெயின் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். சோ இந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு லேர்னிங்கே ஒரு டைம் எடுத்துக்கும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு தடவை இன்வெஸ்ட் பண்ணும்போதும் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நீங்க ஒரு பிளானை கிரியேட் பண்ணிட்டு அதே கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் நமக்கு டைம் சேவ் ஆகும். சோ இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். சோ ஒரு ஸ்டாக் புரோக்கர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு டைரக்டா பாத்தீங்கன்னா நம்ம வந்து பை பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் இதுக்கு நம்ம பே பண்ற கமிஷனும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இல்ல ப்ரோ எனக்கு வந்து அந்த அளவுக்கு டைம் இல்ல. ஏன்னா இதுல வந்து நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, எனக்கு அந்த அளவுக்கு டைமும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எனக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜும் இல்ல. இப்போ நான் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவது வழி நம்ம யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலாம். சோ இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, உங்களுக்கு வந்து யாரோட சப்போர்ட்டா தேவைப்படுது அப்படின்னா செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்ப் கேட்கலாம். முதல்ல அவங்க கிட்ட நம்மளோட பிளான் என்ன அப்படிங்கறத சொல்லணும். அதாவது நம்ம என்ன மாதிரியான இன்வெஸ்டர், நம்ம எவ்வளவு மணி வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கோம், எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கோம்ன்ற டீடைல்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிட்டு சோ எதுக்காக இதெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கறத தெளிவா சொன்னோம் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரியான அட்வைஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கு நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீ வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் மேக் ஷூர் அவங்க ஒரு ஜென்யூனான பர்சனா இருக்கணும். அப்பதான் நமக்கு ஏத்த மாதிரியான கரெக்டான அட்வைஸ் அவங்க கொடுப்பாங்க. சோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் வேணா வேற ஏதாவது ஈஸியா ஸ்டார்ட் பண்றதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கவே இருக்கு. தேர்ட் ஆப்ஷன் அதான் மியூச்சுவல் ஃபண்ட். டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை விட மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸி தான். பட் அதுக்காக நம்ம எந்த விதமான நாலேஜும் இல்லாம டைரக்டாவே மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. சோ இதுலயுமே ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இங்கேயுமே எந்த மாதிரியான ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டிசிஷனை நம்ம எடுக்கணும். சோ அதெல்லாம் ஸ்டடி பண்ணி சூஸ் பண்றதுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கணும். இல்ல ப்ரோ இருக்கிறதுலயே ஈஸியான வழி சொல்லுங்க அப்படின்னா மேபி இண்டெக்ஸ் ஃபண்ட் அதுக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்கலாம். சோ உங்களுக்கு சூட்டபிளான ஒரு இண்டெக்ஸை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை சூஸ் பண்ணும்போதே அதுல இருக்கிற ரிஸ்க் எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலி ஜெனரேட் பண்ணிருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அந்த இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி அவங்க டைரக்டா அந்த இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன டைப் ஆஃப் பர்சனா இருந்தாலும் சரி நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு கண்டிப்பா இங்க ஏதாவது ஒரு வழி அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணா மட்டும் போதும். டிஃபென்ஸ் இன்வெஸ்டரோட ஒரு ரகசியமான ஆயுதமே கம்மியா வேலை செய்யணும், அதிகமா லாபம் சம்பாதிக்கணும். மார்க்கெட் ஹை வாலடைலா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஜெனரலாவே நமக்கு ஒரு கடுப்பு வந்து கிரியேட் ஆகும். சோ அந்த நேரத்துல ஃபியூச்சர்ல பிரைஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி கவலைப்படுறதுக்கு பதிலா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல போடுறது ரொம்ப நல்லது. சோ அப்படி பண்ணும்போது மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி நம்மளோட வேலை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம இந்த ரேட் மாறுறது பத்தி எல்லாம் பெருசா வந்து கவலைப்படணுங்கிற அவசியமே இருக்காது. இதுக்கு ஒரு நல்ல வழி டாலர் காஸ்ட் ஆவரேஜிங். சோ நம்ம ஊர்ல சொல்லணும்னா ருபீஸ் காஸ்ட் ஆவரேஜிங் ஆர் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளோட வேலை என்ன அப்படின்னா நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் அதுல எவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண இப்ப ரெடியா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது எவ்வளவு பீரியடுக்கு ஒரு தடவை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கணும். சோ இதெல்லாமே டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலையை நம்ம ஆரம்பிச்சிடலாம். சோ இதுல இருக்கிற பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பிரைஸ் கம்மியா இருக்கிறப்ப நமக்கு மோர் யூனிட்ஸ் கிடைக்கும், பிரைஸ் அதிகமா இருக்கிறப்ப லெஸ் யூனிட்ஸ் கிடைக்கும். பட் இங்க பிரைஸ் அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நான் வாங்கணுமா வேணாமா, இல்ல வந்து ஏற்கனவே வாங்கினதை வித்தரலாமா, இல்ல வந்து என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படிங்கிற எந்த ஒரு கவலையும் எனக்கு இருக்காது. சோ மார்க்கெட் கிராஷ கூட பாத்தீங்கன்னா பை பண்றதுக்கான ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியா இது வந்து மாத்தும். சோ டைரக்ட் ஸ்டாக்ஸ்க்கு பதிலா இதே விஷயத்தை நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்றோம் அப்படின்னா இன்னுமே நமக்கு வந்து டைம் அண்ட் எஃபர்ட் அப்படிங்கிறது சேவ் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ என்னோட வேலை என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்ல அதை சூஸ் பண்றதோட ஒரு பாதி வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது இன்வெஸ்ட் பண்றதா அதுக்குமே அந்த ப்ராசஸை நான் ஆட்டோமேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க்கே இல்ல.
இல்ல ஒரு ஒர்க் இருக்கு. என்ன அப்படின்னா அமைதியா இருக்கணும். அவ்வளவுதான். ஓகே, தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கணும். அப்பதான் அதுக்கான பலனை நம்மளால வந்து அனுபவிக்க முடியும். இதுல இன்னும் சிம்பிளான வழி என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது. ஏன்னா ஒரு நல்ல இண்டெக்ஸ் ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட இண்டெக்ஸ்ல இருக்கிற டாப் கம்பெனிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். சோ இந்த மெத்தட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கறது அகைன் இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. செப்டம்பர் மாசம் 1929ல ஒரு $12,000 ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா 1939ல அதாவது 10 வருஷத்துல அந்த கிரேட் டிப்ரெஷன் நடந்த டைம்ல அந்த $12,000 அப்படிங்கிறது $7,223 குறைஞ்சிருக்கும். பட் இதே இடத்துல அப்படி பண்ணாம மாசம் மாசம் ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்திருந்தோம் அப்படின்னா 10 வருஷத்துல கிட்டத்தட்ட அதே $12,000 தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். பட் இந்த டைம் நம்மளோட ரிட்டர்ன்ஸ் அந்த 1939ல எவ்வளவு இருந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $15,571 இருந்திருக்கும். ஈவன் அந்த கிரேட் டிப்ரெஷன் நடந்த டைம்லயும் கூட பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஜெனரேட் ஆகியிருக்கும். அண்ட் ஒன்ஸ் இந்த மெத்தட நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா இந்த ஒரு பிலாசபியை எப்பவுமே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா எனக்கு தெரியாது, எனக்கு கவலையும் இல்ல. இப்ப நான் சொல்ல போற இந்த லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நமக்கே தோணலாம், இல்ல நம்ம கிட்ட கூட யாராவது வந்து கேட்கலாம். ஸ்டாக்ஸ் பாண்ட் பீட் பண்ணுமா? டெக் இண்டஸ்ட்ரியை விட ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுமா? மைக்ரோசாஃப்ட் மாதிரி நெக்ஸ்ட் எந்த கம்பெனி ஒரு மல்டி பேக்கர் ஆக போகுது? இந்த வருஷம் ஃபாரின் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா? சோ இந்த எல்லா கேள்விக்குமே காமனான ஒரே பதில் எனக்கு தெரியாது, எனக்கு அதை பத்தி கவலையும் இல்ல அப்படிங்கிறது தான். சோ இப்ப நம்ம போர்ட்ஃபோலியோல பாண்ட்ஸ்லயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருப்போம், காமன் ஸ்டாக்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணிருப்போம், அதுல சிலது வந்து ஃபாரின் ஸ்டாக்ஸா கூட இருக்கும். சோ இப்ப இந்த எல்லா மிக்சர்லயும் சேர்த்து தான் நம்ம வந்து இன்வெஸ்டே பண்ணிருப்போம். இப்ப இதெல்லாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படினாலும் நமக்கு சந்தோஷம் தான். இல்ல இப்ப ஒரு டெம்பரரி ஒரு ஃபால் மார்க்கெட்ல இருக்கு அப்படினாலும் அதுவும் ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா இன்னும் மோர் குவான்டிட்டிஸ் நம்மளால வாங்க முடியும். பட் எது எப்படி இருந்தாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறத பாத்தீங்கன்னா நிறுத்த போறது கிடையாது. சோ மார்க்கெட்டை ஒவ்வொரு தடவையுமே எக்ஸாக்ட்டா நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற உண்மையை நம்ம ஏத்துக்கிட்டாலே ஸ்ட்ரெஸ், ஹைப் இது எல்லாத்துல இருந்துமே நம்ம ஃப்ரீ ஆகிடலாம் அப்படிங்கறத சொல்லி அவரோட கருத்தை அவர் முடிக்கிறாரு. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஐடியால இருக்கீங்களா? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற கிளியர் ஐடியா இல்லாம இருக்கீங்கனாலும் சரி, இல்ல ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்கனாலும் சரி, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். நீங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் கத்துக்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா எங்களோட ட்ரேடிங்மேன் எடு அப்படிங்கிற யூடியூப் சேனல் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் மோர் அட்வான்ஸ் நாலேஜை கெயின் பண்றதுக்கு tradingmanedu.in அப்படிங்கிற எங்களோட வெப்சைட்ல இருக்க கோர்சஸ் அண்ட் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட்ஸை ரெகுலரா மிஸ் பண்ணாம பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். Thank you for watching. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.